Hello viewers, so welcome back to Bench for Politics channel. நான் தான் உங்க சத்யா, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். தமிழ்நாட்டில் அரசியல் பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. 234 தொகுதியிலும் 37 மாவட்டங்களிலும் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப சுப்பீரியரான பர்சன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எல்ஏ திடீர்னு தோக்குறதுங்க. ஸோ கடந்த ஒரு 3 அரசியல்கள்லையும் பார்த்தாலுமே இந்த ஒரு அரசியல் 2026 வரலாற்று சரித்திரத்தை படைக்கக்கூடியது ஒரு அரசியலாக இருக்க போதுங்க. என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எல்ஏ எதனால தோக்குறாங்க? ஓகே, இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமானதாக இதாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேசிக்கான சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாது தாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், வீக் பூத் லெவல் ஏஜென்ட். ஸோ பூத் லெவல் ஏஜென்ட் அவங்க கரெக்டான ஒர்க்கை அவங்க சரியாக பண்ணாமல் இருக்கிறதுனாலே தான் ஒரு பெரிய பின்னடைவு அந்த ஒரு எம்எல்ஏக்கு வர ஆரம்பிக்குதுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூத் ஏஜென்ட் கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட பூத்துல எவ்வளோ பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஓட்டர்ஸ் நமக்கு ஆதரவா இருக்காங்கன்ற லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்கணுங்க. பாயிண்ட் நம்பர் 1. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10,000 ஓட்டர்ஸ் இந்த பூத்துல இருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சு ஒரு 6,000 பேர் தான் ஓட்டு போட வந்திருக்காங்க அப்படின்னா, மிச்சம் 4,000 பேர் அவங்க வீட்லயே இருப்பாங்க. அப்போ அவங்கள நம்ம துரிதப்படுத்தி அவங்கள வர வச்சு அவங்கள ஓட்டு போட வைக்கணும். அதாவது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்றது விஷயம் இல்லை, எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க இதுதாங்க விஷயம். ஸோ இந்த எம்எல்ஏ இந்த சப்போர்ட்டர்ஸை ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியோ இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தோ இந்த காரியங்களை இவங்க நடைபெறிக்க வரணுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான எம்எல்ஏ திடீர்னு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தோல்வியை தழுவுறது என்ன மாதிரியான காரணங்கள்னாலன்றதை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்குறோம்னா, ஒரு எம்எல்ஏ, ஸ்ட்ராங்கான எம்எல்ஏ அந்த 5 வருஷத்துல ஓகே இவங்க மக்களுக்கு செஞ்ச காரியங்களை தாண்டி எதிர்கட்சி ஆட்கள் நிறைய சேவைகள் மேபி செய்திருந்தால் மக்கள் கிட்ட, இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஒருவேளை சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன இப்போ கோவில் வழி சரி தர முடியாம இருக்கிறது, இல்லைன்னா ஒரு சர்ச்சு மேம்பாட்டுக்கு அப்ரூவல் கிடைக்காம இருக்கிறது, இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு டெவலப்மெண்ட்டுக்காக வெல்ஃபேருக்காக ஃபண்டை ஸ்டாப் ஆயிருக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன காரணங்கள் மூலியமா அங்க இருக்க மக்கள்கள் அன்ஹாப்பியா இருப்பாங்க. அட் த சேம் டைம் எதிர்கட்சி ஆட்கள் இருக்க எக்ஸிஸ்டிங் கட்சி மேல மேபி நிறைய அவதூறான காரணங்கள், ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்றது மூலியமாகவும் மக்களிடையே அந்த ஸ்ட்ராங்கான எம்எல்ஏக்கு ஒரு நம்பிக்கை இழக்கப்படுதுங்க. ஸோ இந்த நம்பிக்கைகளை நீங்க எப்படி மறுபடியும் பெறலான்றதை குறிச்சோம், இல்லைன்னா நீங்க மக்களிடையே மறுபடியும் அந்த ப்ராப்ளம்லாம் நீங்க சரி பண்ணி கொடுக்கறதுக்கான வாக்குறுதிகள் கொடுத்தோ, இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் நீங்க சரி பண்ணி கொடுத்தோ மக்களிடையே நீங்க மறுபடியும் எப்படி நல்ல பேர் எடுத்து நீங்க அதிக வாக்குகளை உங்களோட பேங்க்ல சேர்க்கறதுன்னு பார்க்கணுங்க ஆக்சுவலி. ஸோ ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த ஒரு சீனியர் ஒரு அரசியல்வாதி எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு தொகுதியை யார் கூட கூட்டணி இருக்காங்க, வெற்றி வாய்ப்பு அதிகம்னு பார்ப்பாங்க. ஆனா 2026 காலத்துல கூட்டணியோ இல்ல ஆட்களோ குறிச்சு இல்லைங்க. ஓகே, ஏன்னா ஃபுல்லாவே டேட்டா ட்ரிவனாகவும் ஸ்ட்ராட்டஜிக் ரிலவெண்டா நீங்க ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் உங்க தொகுதியில ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ சில ஹெல்ப்ஸுகள் நீங்க கன்சல்டன்சி மூலமா எடுத்துக்கும் போது உங்களோட கன்வர்ஷன் ஆஃப் ஓட் பேங்க் இப்போ ஒரு 15% 30-40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குங்க. ஸ்ட்ராங்கான எம்எல்ஏ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சார கூட்டத்துக்காகவோ இல்லை ஒரு பெரிய மீட்டிங்கோ ஒரு பெரிய ரேலியோ ஃபோக்கஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் அந்த கட்சியோட எதிர்கட்சி ஆட்கள் ஸ்லோவான பேசிஸில் அமைதியான முறையில் அங்கங்கே இருக்க சங்க தலைவர்களை அலைன்ஸ் வைக்கிறதோ, சில சின்ன சின்ன மைனாரிட்டி கம்யூனிட்டி கேஸ்ட்டை அலையன்ஸ் வைக்கிறனாலேயோ, அப்புறம் மைனாரிட்டி ஓட் பேங்க்ஸை கேதர் பண்ணுற மூலியமாகவோ இவங்க வெற்றியை நோக்கி போகிறாங்கங்க. லாஸ்ட்டு 70 வருஷம் அரசியலில் பெரிய பெரிய ரேலி பண்ணி பெரும்பாலும் வெற்றியை சந்தித்த ஆட்களை தாண்டி அமைதியான முறையில், அதாவது நீங்கள் இது ரேலி பண்ணுறீங்களோ ஸ்டேஜ் மீட்டிங் போடுறீங்களோன்றதை தாண்டி ரெகுலரான பேசிஸில் இண்டிவிஜுவலான பேசிஸில் ஒரு ஆட்களையும் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு கம்யூனிட்டியை பார்த்து அவங்கள பேசி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ண மட்டும்தான் உங்களோட ஓட் பேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, நீங்கள் மேஜராக போகும்போது ஒரு மாஸ் க்ரௌடு இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த மாஸ் க்ரௌடு ஓட்டாக மாற்றுமான்றது நமக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான காரணங்களை இவங்க தவிர்த்து
இண்டிவிஜுவலான இதை ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணுங்க. ஸோ நாங்கள் உங்களோட தொகுதியில் உங்களுக்காக உங்கள் கூட நின்று ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் சேனலுக்குள்ளே வந்து எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்கங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இன்னும் ஒரு 40-45 நாளில் நமக்கு எலெக்ஷன்ஸ் வந்துடும். 30 நாள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் 15 நாள் ஸ்ட்ராட்டஜிஸுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு பெரிய பார்ட்டிஸ் தாண்டி ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணுறது உண்டுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட பார்க்கலாம். ஸோ இதோட உங்ககிட்ட நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.